அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இன்றோடு நாங்கள் நோன்புட 19வது நாளைக்குரிய ரெக்கார்டிங்கை நாங்கள் செய்கிறோம். இன்றைக்கு நாங்கள் தொழுகையை பற்றி நாங்கள் கொஞ்சம் பார்க்குறதாக இந்த எங்களோட வகுப்பை லெசனை அமைச்சுக்கொள்வோம். ஏன்னா தொழுகைன்றது மார்க்கத்தில் இந்த எங்களுக்கு மிச்சம் அடிக்கடி செய்கிறதுக்காக அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு கடமையாக இருக்குது. அல்லாவை நாங்கள் சுப்ஹான் அல்லான்னு சொல்கிறோம். அல்லாவை நீ தூய்மையானவன்னு சொல்கிறோம். அதை கருத்தில் உண்டு என்னென்னா, எல்லாம் நீ வீணுக்காக எதையும் செய்வன் அல்ல, விளையாட்டுக்காக எதையும் செய்கிறதில்ல. எதை நீ செஞ்சாலும் அதுக்கு பின்னால் விஸ்டம், அல்லாஹ் ஹக்கீம், அல்லாஹ் ஞானம் உள்ளவன். ஒரு ஞானத்தின் அடிப்படையில் தான் ஒரு கருத்து, ஒரு லொஜிக், ஒரு பின்னணியில் தான் நீ அதை செய்வாய் என்று தான் சுப்ஹான் அல்லான்னு அர்த்தம். அப்போ அந்த வகையில் அல்லாஹ் தூய்மையானவன், வீணுக்காதையும் செய்கிறதில்லை என்ற நிலையில் அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில் 5 முறை, ஒரு நாளைக்கு 5 முறை நீங்கள் தொழணும் என்று வச்சுக்கிறண்டால் அதுக்கு என்ன கருத்து? அப்போ அதுக்கு ஒரு கருத்து இருக்கும். அது சும்மா செய்கிறவன் இல்லை அல்லாஹ் தாலா. அப்போ அது மிக அதால் எங்களோட வாழ்க்கையை ஒழுங்கமைக்கிறதுல ஒரு பெரும் பங்கு இருக்கணும் இருக்கும். அப்படின்னா அந்த பங்கு என்ன? அது அந்த தொழுகையால் எங்களை உருவாக்குறதுல, எங்களை நல்ல ஒருத்தர் ஆக்குறதுல அந்த தொழுகை எங்களுக்கு என்ன செய்யுது என்றதை நாங்கள் பார்க்கணும். அந்த வகையில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், டே 16 16வது நாளைக்குரிய ரெக்கார்டிங்கில் நான் சொன்னேன்டா, தொழுகையோட அடிப்படையான எதிர்பார்ப்பு அக்கிமி சலாத்த லிதிக்ரி, என்னை ஞாபகப்படுத்துறதுக்காக நீங்கள் தொழுங்க. என்ன அக்கிமி, அப்போ என்ன விஷயம் என்றால், தொழுகை மட்டுமல்ல, நோன்பும் தான், ஹஜ்ஜும் தான், இந்த எல்லா கடமைகளுடையும் அடிப்படையான விஷயம் வந்து அல்லாஹ்வை பற்றின எண்ணத்தை எங்கள்கிட்ட ஏற்படுத்தணும். ஏண்டா அந்த இறை அச்சம்ன்ட்டு ஒன்று வந்துட்டா அது எல்லாத்தையும் கரண்டி பண்ணும். இப்போ நாங்கள் எங்கள்கிட்ட பிள்ளைகள்கிட்ட கூட, நீ வாப்பா உமாவை நீ இந்த அவங்களுக்கு சப்போர்ட்டிவ் ஆகிக்கணும், அவங்களோட வார்த்தைகளை கேட்கணும், அவங்களுக்கு உதவி ஒத்தாசை அப்படி சொல்லி கொடுக்க தேவையில்லை. அல்லாவை சரியாக பயந்து கொள்றதுக்கு நாங்கள் அவங்கள தயார்படுத்திட்டா அந்த அல்லாவோட அச்சம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும். வாப்பா அம்மாவுக்கு நன்றியோடு இருக்கணும்ன்ட்டு அல்லாஹ் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். அந்த மாதிரி நான் நன்றியோடு இருக்கணும். ஏன்னா தனித்தனியாக நீ நல்லா படிக்கணும், நீ அதில் சொல்லத்தான் வேணும், அது இல்லை சொல்ல இல்லை. ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னால் அல்லாவுக்கு பொறுப்புள்ளவனாக அல்லாஹ் என்னை பார்க்குறான் என்ற அந்த எண்ணத்தை ஏற்படுத்துறதுல நாங்கள் வெற்றி ஆகிடுவோம்னா, லேசியும் இல்லை, அது ஆகிடுவோம்னா அது எல்லாத்தையுமே செஞ்சு தந்துடும். அதனால தான் அல்லாவும் அதை ஒரு பாயிண்ட்டாக எல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறது. அதை நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. இந்த அதுகளிலிருந்து அல்லாஹ்வை பற்றின எண்ணத்தோடு வாழ்கிற ஒரு நிலைமைக்கு நாங்கள் வந்துடணும் என்ற எங்களை டெவலப் பண்ணி கொள்ளணும். அதல்லாமல் இந்த தொழுகை அல்லாஹ் இப்போ வேறு எப்படியெல்லாம் அறிமுகப்படுத்துகிறான் என்று நாங்கள் பார்க்கணும். அந்த வகையில் தொழுகை எங்களை ஒரு நல்ல பண்பாடுள்ள ஒரு மனுஷனாக எங்களை உருவாக்கி விட்டுடணும் தொழுகை. அதுதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான்டா, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை மானக்கேடான இதுவும் வெறுக்கத்தக்க விதமான பாவங்கள் இருந்தெல்லாம் மனுஷனை தடுக்குது, அதை தடை செய்யும் என்று அல்லாஹ் குர்ஆன்லேயே எல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறான். அப்போ இது எப்படி ப்ராக்டிக்கல் எப்படி நடக்குது என்றால், உண்மையிலே அந்த பாரம்பரியமாக இப்போ சொல்லப்படுற அந்த தொழுகைகளால் எவ்வளோ தூரம் அது நடக்கும்ன்றது கொஸ்டின். அப்படி நடக்குதும் இல்லை தான். நாங்கள்லாம் எல்லாரும் இப்போ தொழுகிறவங்க தான். எல்லா சமூகங்களில் இப்போ தொழுகையோட அளவு கூடிக்குது என்று சொல்லலுமெண்டா சொல்லலும். சின்ன பிள்ளைகளும் கொஞ்சம் தொழுவுது, பெரிய அளவுண்டு. அப்போ ஆனால் சமூகத்தை பாருங்கள் எப்படி இருக்குதுண்டு. அப்போ தொழுகையாளிகள் நிறைஞ்ச ஒரு இடமா இருக்குதுண்டா, அப்போ வியாபாரம் எல்லாம் அதில் நிறைய திருத்தாளங்கள் இருக்குது. ஒரு பக்கம் ஒழுங்கில்லாமல் இருக்குது. அடுத்து வியாபாரம் சக்ஸஸ் இல்லைன்னா சின்ன வியாபாரிகள்
பெரிய வியாபாரத்துக்கு போகிறாங்க இல்லை. நான் சொன்னேன் இதெல்லாம் வந்து அல்லாட நியமத்தை வளர்த்து கொள்ளணுமென்று வேறு இதுவெல்லாம் சொல்லிக்கிறேன். அப்போ அப்படி போகிறாங்க இல்லை கடையெல்லாம் சின்ன சின்னதாக ஆகிக்கொண்டிக்குது. ஊடுகள் எடுத்துக்கொள்ளுங்க. பெரிய இதுகள் செய்யாமல் ஊடுகள் ஒரே வீட்டுக்குள்ள 2-3 சுவரை போட்டு 2-3 குடும்பங்கள் ஈக்கிற நிலைமை ஆகிக்கொண்டிருக்குது. நோய் நொம்பலங்களை எடுத்துக்கொள்ளுங்க. நோய் கூடிக்குது. சாப்பாடு பிழையான சாப்பாடு அமைப்பால் வந்து கொலஸ்ட்ராலும் டயபெட்டிக்கும் ப்ரெஷரும் கூடிக்குது. ஆக்கள் கொளுத்தவங்களாக இருக்கிறாங்க. இந்த அதாவது இன்ஆக்டிவ் உடம்பை சரியாக பேணி கொள்ளாத நிலையில் வந்து கொளுத்து கொண்டு போகும்போது வந்து இன்ஆக்டிவ் ஆகும். ஏன்னா இன்ஆக்டிவ் ஆகிற அளவுக்கு நோய் பிடிக்கும் இல்லையா. அப்போ தங்களோட உடம்புல கவனம் செலுத்தான். அவங்களோட கல்வி நிலைமை ஸ்கூல்களோட நிலைமையில் பாருங்கள். ஸ்ரீலங்காவை எடுத்து பாருங்கள். என்ன ஒரு நல்லா படிக்கிறேன்டா இங்கே சிங்கள ஸ்கூலில் தான் சொல்லுவாங்க. சேனநாயக்கா அப்படி இப்படி ராயல் ட்ரினிட்டி இதுகளை தான் சொல்லுவாங்க. எங்களோட ஸ்கூல்கள் அதோ கதி ஏன் பிடிக்கிறேன்னா தொழுகிற ஒரு சமூகம் ஏன் பிடிக்குது. எல்லாம் ஒவ்வொரு நாளும் பேத்தியா எல்லாம் நீ விரும்புகிற மாதிரி நான் வாழுவேன். ஒரு நல்ல ஒரு அப்துல்லா நான் அல்லாட அடியான் என்று வகையில் இந்த உலகத்தில் இப்போ என்னை பார்த்தா இவன் அல்லாட அடியான் பெஸ்ட் இப்படித்தான் ஈக்கணும் நாங்கள் என்று ஆட்கள் நினைக்கிற மாதிரி ஈப்பேன் என்று சொல்லிட்டு வர இடம் தானே தொழுகை. ஏன் முழு சமூகம் இப்படி ஒரு பெரிய ஒரு இதாகிக்கு. அரசியல் எடுத்தால் எங்களுக்கான சமூக தலைமைத்துவத்தை எடுத்தால் ஆக கேடுகட்ட அரசியல். எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஒருத்தன் தங்கம் கடத்துகிறான், ஒருத்தன் ஃபோன் கடத்துகிறான், ஒருத்தன் பொம்பளையோட சம்மந்தப்பட்டிக்கிறான், ஒருத்தன் காணியெல்லாம் பிடிச்சி விற்று சல்லியை சேர்க்குறான், ஒருத்தன் குடிகாரனாக ஆகிக்கிறான். ஏன் பிடிக்கிறாங்க எங்களோட அரசியல்வாதிகள், எங்களோட முஸ்லீம் தொழுகிற சமூகத்தோட தலைவர்களே பிடிக்கிறாங்க. சமூகத்தை விற்கிறது, கொஞ்சம் முஸ்லீம்களை வச்சு ஓட்டெல்லாம் எடுத்து போட்டு அதுக்கு தான் உள்ள ஓட்டோட வந்துச்சு எனக்கு இப்படி ஒரு மினிஸ்ட்ரியை தரணும்னு கேட்குறதும், அதில் உள்ளதெல்லாம் சுரண்டுறதும் உழைக்கிறதும், தன்னை பணக்காரன் ஆகிக்கொள்கிறதும், தனக்கு ஓட் போட்டவங்களை பணக்காரன் ஆகிக்கொள்கிறதும். முஸ்லீம்கள் தொப்பி திருப்பிகள், அவங்க எங்கே லாபம் எங்கே மினிஸ்ட்ரி கிடைக்குமோ அங்கே தான் போவாங்க. அவங்களுக்கு இந்த நாட்டில் மேலே எந்த அக்கறையும் இல்லை என்று சொல்கிற அளவுக்கு எங்களையும் நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணி கொடுக்கிறேன். இந்த தொழுகிற சமூகம் இப்படி இருக்குது. அப்போ என்னென்னா நாங்கள் வந்து தொழுகையை அதில் கருத்து அதில் மெசேஜ் என்ன, தொழுகை எங்களுக்கு எங்களை எப்படி உருவாக்குதுன்றதை பற்றின ஒரு கருத்தொண்டு இல்லாமல் நாங்கள் தொழுகிறோம். ஃபவைலுல் முசல்லீன் தொழுகையாளிகளுக்கு கேடுண்டாகட்டும், அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் தங்களில் தொழுகையை அது சொல்ல வார கருத்தை சரியாக விளங்காமல் மிகவும் பராமுகமாக இருந்து கொண்டு தொழுது கொண்டிருக்கிறவங்க அவங்களுக்கு கேடுண்டாகட்டும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ருப்ப காயிமின் லைசமின் கியாமி இல்லை சஹர். எத்தனையோ பேர் இரவில் நண்டெல்லாம் தொழுகிறாங்க, அவங்க இரவில் கண் விழிச்சதை தவிர வேறு எந்த புண்ணியமும் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லைன்னு குர்ஆன் சொல்லிக்கொண்டே இருக்குது. அப்போ என்ன, அப்போ அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்கிறான், இன்ன ஸலாத்து தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக தொழுகையாக இருந்தால் அது மானக்கேடான விஷயங்கள் இருந்தும் வெறுக்கத்தக்க சமூகத்தில் அருவறுப்பான டவுன்கிரேடடான அவ்வளோ டெவலப் பண்ணப்பட வேண்டியதில்லாத ஒதுக்கப்பட வேண்டிய விஷயங்கள் இருந்தெல்லாம் மனுஷனை தடுக்குமென்று. இப்போ அதுதான் சொன்ன இந்த தொழுகிற சமூகம் ஏன் நம்ம மற்றவங்களை விட கூட கீழே இருக்கிறோமன், பாலிட்டிக்ஸில் எல்லாம் இப்படி இருக்கிறோமன், ஆனால் குர்ஆன் சொல்லிக்கொண்டு இப்படி இருக்கிறாங்க. அப்போ எப்படி இது ஒரு சில அவங்கள்ட்ட ஒரு மனுஷன் வந்து சொன்னாங்க சாபாக்கள், ஒரு மனுஷன் தொழுகிறான் ஆனால் களவெடுக்கிறான்னு சொல்லி. அப்போ அவனை விடுங்க, அவன் தொழட்டுமா, விடுங்க அவனை. ஒன்று அந்த களவு அவனை தொழுகையை விட்டு தடுக்கும், அல்லது தொழுகை அவன் களவை விட்டு தடுக்குமான்னு. அப்போ நாங்கள் தொழுகிறோமெண்டா அல்லாவை எங்களோட ரட்சகனாக கொள்கிறோமெண்டா அதை நாங்கள் உள்ளத்தில் எடுத்து நாங்கள் செய்கிறோமெண்டா நிச்சயமாக எங்கள்கிட்ட நல்ல பண்புகள் நல்ல விஷயங்கள் எல்லாம் வரணுமென்றது தான் இருக்குது. பாருங்கள், எங்களோட மென்டாலிட்டி எங்கள்ட நல்ல பண்புகளை உருவாக்குறதுக்கு தொழுகை கேரண்டி ஆகிக்கும் என்று அல்லாவே சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், இன்னல் இன்சான ஹுலிக ஹலுஆ. நிச்சயமாக மனிதன் ஒரு பதட்டக்காரனாக படைக்கப்பட்டிருக்கிறான்.
மனுஷர்கள்டா அப்படி தான் ஈப்பாங்க அவங்களுக்கு. என்னென்னா அவங்கள்ட்ட நேச்சர் எப்படிக்குமெண்டா இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜெசுவா, அவங்களுக்கு ஒரு கஷ்டம் ஒரு கெடுதி வந்துட்டால் பதறி போயிடுறாங்க, அவங்க அன்லக்கின்னு ஃபீல் பண்ணிடுறாங்க, ஃபெடப் ஆகிடுறாங்க. இதா மஸ்ஸஹுல் ஹைரு மனுவா, அவங்களுக்கு ஒரு நன்மை ஒன்று கிடைச்சிட்டா அவங்க அதை தடுத்து கொள்கிறாங்க, அதை அப்படியே அவங்களுக்குன்னு வச்சு கொள்கிறாங்க. அதால் ஒரு புண்ணியத்தையும் யாருக்கும் கொடுக்காத மாதிரி அவங்களுக்கேன்னு வச்சுக்கொள்கிறான். இல்லல் முசல்லீன், ஆனால் தொழுகையாளிகள் இப்படிக்க மாட்டாங்கன்னு எல்லாம் சொல்கிறோம். அவன் தொழுகைன்றது வேறொரு கருத்து உண்டு, அதை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இல்லை போல் சல்லல்லாஹு சொன்னாங்க, உங்கள்ட வீட்டுக்கு முன்னால் ஒரு ஆறு ஒன்று இருக்குது, அதில் ஒருத்தர் 5 நேரம் போய்ட்டு குளிக்கிறாருன்னா அவரோட உடலில் அழுக்குகள் தங்குமான்னு கேட்டாங்க. அவசரம் தங்காது, 5 நேரம் குளித்தா என்ன அடிக்குமென்னு. அப்போ அது மாதிரி தான் தொழுவை. நீங்கள் 5 தொலை போனால் அவங்க அழுக்குகள், டேர்ட்டி மைண்ட் செட், இந்த பாவங்கள் இதெல்லாம் உங்கள்கிட்ட தங்காது. நீங்கள் நல்ல ஒரு பியூரான ஒரு நல்ல ஆளாக நீங்கள் மாறிடுவீங்க என்று ரசூல்லா சொல்லித்தராங்க. அப்படித்தான் தொழுவை அப்படித்தான் ஆக்கும் என்று சொன்னாங்க. ஒரு ஹதீஸ் நீங்கள் ரியாலி கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த ஹதீஸை நான் சொல்கிறேன். அழகான ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தஹ்தரிகூன், நீங்கள் உங்களை எரிச்சு கொள்கிறீங்க. ஃபைதா ஸல்லைத்துமு சுப்ஹ கஸலத்ஹா, பாவங்கள் மிஞ்சி நீங்கள் அவங்கள கருகி போகிறீங்க அல்லது டேர்ட்டி ஆகுறீங்க, அவங்கள எரிச்சு கொள்கிறீங்க. நீங்கள் சுபுக தொழுதா அந்த சுபுகு உங்களை அப்படியே கழுவி விட்டுடும். சும்மா தஹ்தரிகூன், பின்னால் வாழ்க்கையோட சந்தடிகளுக்கு போகும்போது அதில் எத்தனையோ விஷயங்களில் ஈடுபடுறதுல உங்களை டேர்ட்டி ஆக்கி கொள்கிறீங்க, உங்களை எரிச்சு கொள்கிறீங்கன்னு சொல்ல, எரிக்கிறேன்னா பேர்ன் பண்ணி கொள்கிறீங்க. ஃபைதா ஸல்லைத்துமு ظுஹர கஸலத்ஹா, நீங்கள் லொஹர தொழுதுட்டா அது உங்களை கழுவி விட்டுடும். சும்மா தஹ்தரிகூன், பின்னால் திரும்ப வாழ்க்கைக்கு போனால் அது திரும்ப உங்களை டேர்ட்டி ஆக்கி இதாக்கி பேர்ன் பண்ணிட்டு வர்றீங்க. இப்படி இதோட காயங்களோடையும் புகை ஊத்த இது எல்லாத்தோடையும் பாருங்க. ஃபைதா ஸல்லைத்துமுல் அஸ்ர கஸலத்ஹா, பிறகு அசர தொழும்போது அது உங்களை கழுவி விட்டுடும். சும்மா தஹ்தரிகூன், பின்னாலேயும் திரும்ப வாழ்க்கைக்கு போச்சல, திரும்பவும் நீங்கள் ஹர்ட் ஆகுறீங்க, நீங்கள் ஊத்தே ஆகுறீங்க. திரும்ப ஃபைதா ஸல்லைத்துல் மக்ரிப கஸலத்ஹா, நீங்கள் மக்ரிப் தொலைச்சா திரும்பவும் அது உங்களை கழுவி சுத்தப்படுத்திடும். சும்மா தஹ்தரிகூன், பின்னாலேயும் நீங்கள் திரும்பவும் வாழ்க்கைக்குள்ளே போகும்போது நீங்கள் ஹர்ட் ஆகுறீங்க, டேர்ட்டி ஆகுறீங்க, பேர்ன் ஆகுறீங்க. ஃபைதா ஸல்லைத்துமுல் ஐஷா கஸலத்ஹா, திரும்ப இஷாவை தொலைச்சல நீங்கள் அது உங்களை இதாக்கிடுது, அவங்கள சுத்தப்படுத்திடுது. சும்ம தனாமூன ஃபலா யுக்தபு அலைக்கும் ஹத்தா தஸ்தைகிது, பின்னால் நீங்கள் தூக்கத்துக்கு போனீங்க, தூங்கி கொண்டிக்கச்சில் எல்லாம் ஒரு பாவமும் உங்களுக்கு எழுதுறதில்லை, உங்களுக்கு ஒன்றும் ஆகுறது இல்லைன்னு சொல்லி. இது அஹ்ரஜவு தபரானியில் இருக்குது. இமாம் அல்பானி கூட சஹை என்று சொல்லிக்கிறாங்க, சஹை ஹசனுக்குள்ள கேட்டகரிக்குள்ள வருது. அப்போ இந்த தொழுகையை இப்படித்தான் விளங்கணும். தொழுகை இதுக்கு தான் வைக்கப்பட்டு, எப்படின்னா வாழ்க்கைண்டு போகும்போது வாழ்க்கையில் ஈடுபடச்சில் எங்களுக்கு வேரியஸ் கமிட்மெண்ட்டை நான் ஆட்களோடு பேசி கொண்டிருப்போம். அப்போ நாங்கள் எவ்வளோ தூரம் அந்த அல்லாஹ்வை உள்ளத்தில் எடுத்து செயல்பட்டோம்ன்றது கொஸ்டின் ஆகும். தொழிலுக்கு போவோம், சிலதை மறைக்காமல் இருப்போம், விளையாட போவோம், படிக்க போவோம், மனுஷர்கள் வெளியே போகும்போது வேரியஸ் திங்ஸில் இன்வால்வ் ஆகும், கொடுக்கல் வாங்கல்ட்டு வரும் மனுஷர். இப்படின்னு வரும்போதெல்லாம் எவ்வளோ தூரம் நாங்கள் பக்குவமாக நடக்கிறோம்ன்றது கொஸ்டினபிள். நாங்கள் பல போது எங்களை அதில் சிக்கலிக்குது, அதில் எங்களோட வார்த்தைகளில், எங்களோட பார்வையில், எங்களோட சிந்தனையால் எல்லாம் நாங்கள் எங்களை அந்த அப் டு த ஸ்டாண்டர்ட் நடக்காமல் இப்போம். அப்போ அதுக்கான அப்போல்லாம் எங்களுக்கு பாவங்கள் அமையும் போது அந்த பாவங்களை கழுவிக்கொள்வது, நாங்கள் டேர்ட்டி ஆகும்போது ஊத்தை ஆகும்போது நாங்கள் சுத்தமாகி கொள்வது, இதுகளுக்காக தான் இந்த 5 நேர தொழுகை இப்படி பிரித்து வச்சிக்குது. நாங்கள் ஒழு செய்யச்சிலேயே எங்களோட பாவங்கள் கொட்டிப்படுதாம்.
சரியா? நாங்கள் வந்து சல்மான் ரலியல்லான்னு சொல்கிறாங்க. அவங்க இப்படி ஒரு மரக்கிளையை அசைச்சி விட்டுட்டு அப்போ ஈந்தவங்கள்ட்ட கேட்குறான், ஏன் நீங்கள் இப்படி தான் ரசூலை எனக்கு நாய் கட்சியில் எனக்கு அசைச்சி காட்டினாங்க ஒரு இலையுதிர் காலத்தில். அப்போ நிறைய இலைகள் வந்து கொட்டுறதை காட்டிட்டு சொன்னாங்க, இப்படி தான் நீங்கள் ஒழு செஞ்சுட்டு தொலை போனால் உங்களுக்கு வந்து உங்களோட பாவங்கள் எல்லாம் உங்களுக்கு கழுவிப்படுதுண்டு கொட்டிப்படுதுண்டு. அப்போ அப்படி அந்த அதை அதை ஈக்கிது தானேன்னு சொல்லி இப்போ திரும்ப மறந்துட்டு தொலை போகக்கூடாது. ஒவ்வொரு நேர தொழுகையின் போதும் அதை நினைக்கணும், ஒளிச்சேச்சில் என்ற பாவங்கள் கட்டிப்படுவது கழுவிப்படுவதுன்னு. தொலைச்சில் எல்லாம் தொழும்போது நாங்கள் அதில் கருத்துவல் எல்லாம் விளங்கி அல்லாஹு அக்பர்ன்னு சொல்லும்போது எல்லாம் நீ ஒன்ற வார்த்தைகள் தான் பெருசி, ஒன்றைத்தான் பெரியவனாக கொண்டு நான் வாழுவேன் என்று சொல்லி அப்போ அல்லாவை அப்படி அந்த எண்ணத்தோடு சொல்லணும். தொழுகைண்டா என்னாண்டு உள்ளதே ஒரு பெரிய விஷயம். அதை படித்து உணர்ந்து செய்யணும். அடுத்தது அதுகள் ஒரு விஷயம், அதில் ஓதுறது அதில் கருத்து என்னான்றது. ரெண்டாவது இந்த ஒரு ட்ராமடைஸ் பண்ணணும். எங்கள் உதாரணத்துக்கு யாரோ பற்றி நான் தாலீம் தொகுப்பில் சொல்லுவாங்க, ஏன்னா யாருடையோ சஹாபி ஒன்றோ தெரியாது, தொழுகை நேரம் வந்ததும் அவரோட உடம்பு மஞ்சளிச்சு பெய்த்திடும், அவர் பதறுவார், இந்த ரப்பை சந்திக்க வேண்டிய நேரம் வந்துட்டு அவர் சொல்லுவார் என்று சொல்லி இதுலேயே நான் கேட்டிக்கிறேன். இப்போ இது மாதிரி எங்களை ட்ராமடைஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு நாங்கள் லோகர் நேரமாகிட்டால் நாங்கள் ஒழு செய்யச்சிலையே இங்கே நாங்கள் நினச்சிக்கொள்ளணும், ஓ இப்போ நான் இந்த பிரபஞ்சத்தில் இறைவனை சந்திக்கிற நேரம் வந்திக்குது, அவனுக்கான அப்பாயிண்ட் பண்ணண்டு, அப்போ அதுக்கு நான் என்னை சுத்தமாக்கி கொள்கிறேன் என்று சொல்லி அது பிறகு நடந்து பள்ளிக்கு போகிற வழியில் நான் இந்த இறைவனை சந்திக்கிற நேரம் வந்து கொண்டிக்குது. அப்போ திக்குன்ற ஒரு பெரிய ஒரு ஆளை சந்திக்க பக்கத்தில் எப்படிக்கும் உள்ளத்தில் திக்கு நீ பிழை விட்டுடுவேனா, பிழையா எதுவும் சொல்லிடுவேனோ, அவரை கோவப்பட்டுடக்கூடாது, நான் கவனம் ஆகிக்கணும், எல்லாத்தையும் பேசக்கூடாது, இப்படி எவ்வளோ பிளான் பண்ணி கொண்டு போவோம் தானே. அப்போ இது மாதிரி அந்த நடந்து அந்த தொழுகைக்கு போகிற அந்த ப்ரோசஸில் அப்படி யோசிச்சு கொண்டு போகணும். இப்போ நான் அவனை சந்திக்க போகிறேன், அவன் என்னோட ஹாப்பி ஆகிப்பானா, நான் என்னத்தை கேட்கணும் அப்போ அவன்கிட்ட, அந்த மாதிரி. அப்படி இல்லாமல் போகிற வழியில் கடைசியில் பள்ளிக்குள்ள நுழையும் வரைக்கும் ஃபோனை பேசிக்கொண்டே போகிறது, அப்படியே நிற்கக்கூடாது அந்த தொழுகையில். இப்போ நான் சொல்ல வரேன், எங்களோட இந்த முழு இந்த இதோட வகுப்புடையும் சீரீஸ் சாரம் என்னாண்டா, தொழுது கொண்டே இருக்க தேவையில்லை நீங்கள், அதல்ல இபாதத்துன்றது. ஆனால் உங்களுக்கு அந்தந்த தொழுகை நேரமிக்க அதை பர்ஃபெக்டாக அந்த நேரத்தில் தொழுகைண்டு வந்தால் அதை பர்ஃபெக்டாக அந்த நேரத்தை ஃபுல்லி அல்லாவுக்குண்டு எடுக்கணுமென்று தான் நான் சொல்ல வரேன். அவ்வளோந்தான் விஷயம். அதைத்தான் மற்ற நேரத்துக்கு நாங்கள் எங்களோட விவகாரங்கள் அல்லாவை உள்ளத்தில் கொண்டு அல்லா விரும்புகிற படிக்கு விஷயங்களை செஞ்சு கொண்டு போகிறது. தொழுகை நேரம் வந்து அதை பர்ஃபெக்டாக அதுலேருந்து அட்வான்டேஜ் எடுக்க பார்க்கணும். அப்போ அதை ட்ராமடைஸ் பண்ணணும். அப்போ ஒழு செஞ்சால் ஹதீஸ் ஒன்று வருது, ஒருத்தர் ஒரு தொழுகையை தொழுதுட்டு அடுத்த தொழுகை வரைக்கும் இருக்கிற நேரம் அவர் தொழுகையில் இருக்கிறார் என்று வருது. இன்னொன்று இருக்குது, நீங்கள் பள்ளிக்குள்ள போனாலோ பள்ளி அந்த தொழுகைக்கு போச்சுல தொழுகை நடக்குதுன்றதை பார்த்து நீங்கள் ஓடி போகாதீங்க, நீங்கள் தொழுகையில் தான் ஈக்கிறீங்க என்று வருவது ஹதீஸ் ஒன்று. அப்போ என்ன இதெல்லாம் என்னண்டா, அப்போ நாங்கள் அந்த பாங்க சொல்லி கேட்டு ஒழு செய்யச்சில்லையே நான் இந்த இறைவனை சந்திக்க போகிறேன் என்று நினைக்கிறதும், அது போகிற பாதை முழுக்க அப்போ எப்படி இந்த பிரபஞ்சத்தில் இறைவனை சந்திக்கிறேன், என்னோட ஹாப்பி ஆகிப்பான் தானே, நான் எல்லாம் அவனை நோக்கி நான் வாரேன், அந்த எண்ணங்களால். அப்போ எண்ணங்கள் இப்போ ரசூலா சொன்னாங்க, ஒழு செஞ்சுட்டு நீங்கள் பள்ளிக்கு போகும்போது ஒரு நன்மை எழுதப்படுது, ஒரு பாவம் அழிக்கப்படுது, ஒரு தரஜா உயர்த்தப்படுது. அப்போ இதெல்லாம் எதுக்கு? ஃபோனை பேசிட்டு போகிறதுக்காக அந்த நன்மையெல்லாம் கிடைக்குது எங்களுக்கு. அப்போ இதெல்லாம் இந்த எண்ணத்தை அப்போ அவர் தொழுகையில் இருக்கிறார், பள்ளிக்கு போகிறவர் தொழுகையில் இருக்கிறாருன்றா அது தான் அர்த்தம். தொழுகையில் நாங்கள் இருக்கணும் போச்சுல அந்த எண்ணங்களோட பைத்த அல்லாஹ் அல்லாஹ் பெரியவன் என்றது. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த ஓதல்களோட கருத்தை விலையும் கொண்டிருக்கணும். அந்த தக்பீர் கட்டி அந்த நிலையில் கூட ஒரு பெரிய ஒருத்தருக்கு ஆளுக்கு முன்னால் நிற்கிற அந்த பிரபஞ்சத்தில் இறைவனுக்கு முன்னால் நிற்கிறதுக்கு ஒரு நிலை ஒன்று இருக்குது. அப்படி முகத்தை அப்படியே ஒசத்தி கொண்டு நெஞ்சை இப்படி பெரிய பாடிகார்ட் மாதிரி கொண்டு இருக்கிறது இல்லை.
அதே நேரம் கூனி குறுகி ஒரு அல்லாட அடியான பிடிக்க மாட்டான். கூனி குறுகி அப்படி அல்ல. எங்களோட பார்வை வந்து சுஜூது செய்கிற இடத்துல இருக்கணும். அது வந்து சொல்லித்தர விஷயம் இல்லை. அந்த பாடி லாங்குவேஜ், அந்த பாடி எப்படி இருக்கணுன்றது நீங்கள் அல்லாவை ஃபீல் பண்ணுறதால அது வர வேண்டிய விஷயம். என்னோட வீட்டுக்கிட்ட பள்ளி ஒன்று இருக்குது. பள்ளி அவர் வந்து அந்த மனுஷன் அந்த தொழுவிப்பார். தொழுவிச்சுட்டு துவா ஓதுவார். எனக்கு சரி கோவமாக இருக்கும் அவர் துவா ஓதுனா. அல்லாவோட அடிச்சுக்கொள்ள போகிற மாதிரி துவா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ரஹ்மான் அந்த ஏதோ ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்கா அப்படி அப்படி ஒரு ஜாயி ஓதுவார். இவ இதை ஓதுறதை விட ஓதாமைக்கிறேன் நல்லமேன்னு நினைக்கும். அப்போ அப்படி அல்லையே. அப்போ அல்லாவுக்கு முன்னால் கட்சியில் அவங்களோட பாடி லாங்குவேஜோ நீங்கள் எப்படி நிற்கிறேன்றோ நிற்கிது. அப்போ நீங்கள் ருக்குவுக்கு போகிறீங்க, இங்கே எல்லாம் தொல்விக்கிறாங்க. நான் சுபான் ரப்பல் அதீமை கூட சொல்லிக்கொள்ள இல்லாத அளவுக்கு அவ்வளோ அவசரம். அப்படியா செய்கிறது? ஒரு இறைவனுக்கு முன்னால் நிற்கிறவங்க அப்படியா செய்வாங்க? போதிய நேரம் எடுக்கிற ருக்குவில் வேலை ஏற்றிதால சுஜூதுக்கு போனால் சுபஹான் ரப் அதில் கருத்து முதலாக விளங்கணுமே. அது விளங்காத போது பிரச்சனை தான். அந்த கருத்தை நான் அதெல்லாம் விளக்கப்படுத்தணும். அத்தஹியாத்துண்டா என்ன, நடு இருப்பில் வந்து ரப்பி அஃபர்லி அது ஒரு நாங்கள் இப்படி எடுக்கணும். உதாரணத்துக்கு எப்படி என்ன உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். நடு இருப்பில் வந்தால் அங்கே வந்து இது அல்லாஹ்கிட்ட துவா எதுவும் கேட்குற ஒரு சந்தர்ப்பமாகி ரப்பி அஃபர்லி என்ன பாவங்களை மனி ஒரு ஹம்னி எனக்கு அருள் செய்யலாம், ஒரு ஜுக்குனி எனக்கு சாப்பாடு தாயாலாம். அப்போ அதை விளங்கினா தானே அதில் கருத்து விளங்கும். அத்தஹையாத்தில் கடைசியில் நாங்கள் துவா கேட்குறோம். இதில் எல்லாம் என்ன ட்ரமடைஸ் பண்ணணும். அதாவது அப்போ கடைசியில் தையாத்தெல்லாம் ஓதி முடிஞ்சு கடைசியில் அல்லாஹும்ம இன்னா நஅூது பிக்க மின் அதாபி ஜஹன்னம் மின் அதாபில் கபரண்டு ஓத போகிறதுக்கு முன்னாலேயே நினைக்கணும், இவ்வளோ பெரிய தொழுகையை தொழுது போட்டு எனக்கு கிடைச்சிக்கிற ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பம் அல்லாஹ்கிட்ட கேட்குறதுக்கு. இப்போ இது தான் நான் அதை இப்போ கேட்க போகிறேன் அல்லாஹ்கிட்ட. எனக்கு நான் தொழுகைக்காக இதை தாயா அல்லாண்டு நான் கேட்க போகிறேன்னு நினச்சிக்கிட்டு அதை கேட்குறது. யாரில் நரக நெருப்பு இருந்து பாதுகாப்பாளி கபருடை அப்படி சொல்லி சலாம் கொடுத்ததுக்கு அப்புறம் அஸ்தஃபுல்லா சொல்லச்சில்ல, யாரில் இந்த தொழுகை எவ்வளோ தூரம் சரியாக தொழுதனோ தெரியாது, என்னை இதை ஏற்றுக்கொள் அஸ்தஃபுல்லா, என்னை மன்னிச்சிடு, இந்த தொழுகையில் நான் விட்ட பிள்ளைகளை எனக்கு அதுக்காக எனக்கு எக்ஸ்கியூஸ் பண்ணு, என்ற தொழிலை ஏற்றுக்கொள், அந்த எண்ணத்தோடு அதை கேட்குறது. அதுக்கப்புறம் அந்த ஆயத்துல் குர்சியோ சுப்ஹானல்லாஹ் ஓதச்சில் திரும்பியெல்லாம் பார்த்துக்கிட்டு யார் வந்தாங்க யார் வரையில அப்படியெல்லாம் செய்ய தேவையில்லை. நான் இப்போ அந்த கடைசியில் எலும்பும் வரைக்கும் நான் தொழுகையில் இருக்கிறேன்னு நினச்சி கொண்டு ஆயத்துல் குர்சியை கவனமாக ஓதுரு, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் கவனமாக ஓதுரு, இப்படியான அமைப்பில் அதுகளை செய்கிறதுனூடாக நான் இந்த தொழுகை வந்து எனக்கு வேறு லொஹர் தொழுகை அசர் நேரம் வரைக்கும் அந்த அல்லாட எண்ணெய் மீக்கிறதை மேக் ஷூர் பண்ணுறது. அப்படியான ஒரு பக்குவமான தொழுகைகள் தான் அந்த அல்லாட எண்ணத்தை கீப் பண்ணி தரும். அப்படி இல்லாமல் சும்மா தொழுதுட்டு ஓடிட்டு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஒரு ஒன்று ஓதுறதும் விளங்கையில் சொன்னதும் விளங்கையில் போனாச்சு இதாக்கி சலாம் கொடுத்தாச்சு வெளியே வந்தாச்சு, அடுத்த போச்சலையும் ஃபோனோட போனாச்சு, வெளியே வரும்போதும் ஃபோனோடையோ அல்லது பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டோடைய கதைச்சாச்சு, என்ன செஞ்சன்றதை மறந்துட்டு உள்ள தொழுகையாக இருந்தால் இந்த அதனால் வர்ற எங்களை புடம் போடுற இந்த தொழுகை உங்களை உருவாக்கி விடும், ஒரு நல்ல மனுஷனாக ஆக்கி விடும் என்ற அந்த உருவாக்கம் கிடைக்காது. அப்போ நாங்கள் வீணாகிடுது இல்லையா? எனவே இதுகளை விளங்கி நடந்து கொள்ளும்படி அல்லாஹ் எனக்கு உதவி செய்யட்டும், உங்களுக்கும் உதவி செய்யட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.